வாட் இஸ் ஃபெய்த்து? நம்புவதற்கு வாய்ப்பே இல்லாத போதும் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. இங்கே இருக்க ரூட் மேலே நம்பிக்கை வைக்காங்க, தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. அவ்வளோதானே, அவ்வளோதான், சிம்பிள். எனக்கு எந்த பாதன்னு தெரியாது, ஆனால் எந்த தேவன் எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு வழக்கில் நீங்கள் போய் ஆஜராகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வாரண்ட் கொடுப்பாங்க? பிடி வாரண்ட். ஆபிரகாமை பொறுத்தவரை ஆசீர்வாத வாக்குத்தத்தம் என்பது ஒரு பிடி வாரண்ட். வேதம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி சொல்லுங்கள். நன்றி மறப்பது என்பது ஒரு சாபக்கேடு. தேவன் செய்த நன்மைகளை மறந்துவிட்டு தேவன் செய்யாத அல்லது செய்து இன்னும் ரிலீஸ் பண்ணப்படாத விஷயங்களை நினைத்து பொறுமுவது என்பதும் முறுமுறுப்பது என்பதும் சுத்தமாக தேவன் செய்த நன்மைகளை மறந்து ஒரு நன்றி அறிதல் இல்லாத ஒரு மனநிலையை குறிக்கிறது. நாம் வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம்? உலகத்தான் சொல்கிறான், எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு? நீ இழந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு நீ எதை கொண்டு வந்த அப்படின்றான். எதை நீ படைத்தாய் வீணாவதற்கு? கை தட்டுங்க. ஆமென். நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்று அறியாமல் அண்ணா கைபா தீர்க்க தரிசனம் சொன்னானா? எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு? எதை நீ படைத்தாய் வீணாவதற்கு? நீ இழந்தது, நீ வீணானது எதுவும் நீ படைத்ததல்ல. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். ஆமென். So God is good. வேதமாக தான் சொல்லுது, சகலம் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், நீங்கள் ரொம்ப பதறலாம் வேண்டாம். நீங்கள் என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து, உடம்புல ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். அதனால தான் பதறாதீங்க, அமைதியா. ஆமென். ஏதோ 5 குடம் தண்ணி சேர்த்து ஊற்றின உடனே செடி வேகமாக வளர்ந்துட போதா? அது தேவன் வச்ச டைம் சார். இல்லை ரொம்ப அசால்ட்டாக இருக்கீங்க, அப்போ இறங்கி தெருவில் ஓடுங்க. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஓடிட்டு வாங்க. எதுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்கக்கூடாதுன்றீங்களேங்க, ஓடுங்க இறங்கி தெருவில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி. எதை காட்ட வரீங்க நீங்கள்? என்ன காட்டணும் நீங்கள் அவர்கிட்ட? இல்லை எதை இந்த உலகத்தில் செய்ய விரும்புகிறீங்க? மனிதன் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்ததினாலே இந்த உலகம் பாவத்துக்குள் விழவில்லை. செய்யக்கூடாததை செய்ததினால்தான் இந்த உலகம் பாவத்தில் விழுந்தது. ஏதோ ஒன்று செய்யணும், அவன் செய்யாமல் விட்டுட்டான், அப்படின்னா அதனால் பாவத்தில் விழுந்துருச்சா? செய்யலைன்னு சொல்லி மனுஷன் வாழ்க்கையில் எதையும் இழக்க மாட்டான், ஆனால் செஞ்சுட்டோம் சொல்லி இழப்பான். நான் பார்த்துருக்குறேன். அதான் பிரதர் ஸ்டான்லி அவர் சொல்லுவார், வேகமாய் முடிவெடுக்கிறவர்கள் மெதுவாக மடிவார்கள். கல்யாணத்தில் வேகமாக முடிவெடுக்கிறாங்களே, அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாவான், வேகமாக சாக மாட்டாங்களாம், கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ நன்றாக கவனியுங்கள். இந்த உலகம் பாவத்தில் விழுந்ததற்கு காரணம், ஆதாம் செய்ய வேண்டிய ஒன்றை செய்யாமல் விட்டுட்டான், அதனால பாவத்தில் விழுந்துச்சு. அப்படி இல்லை, செய்யக்கூடாத ஒன்றை அதிக பிரசங்கித்தனமாய் செய்ததினால் தான் பாவம் வந்துச்சு. அதனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் வச்சிருந்த ஏதோ ஒன்று நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்கன்றனால நீங்கள் நிச்சயம் எதையும் இழக்க மாட்டீங்க. ஆனால் செய்ய வேணான்றதை போய் அதிக பிரசங்கமாக செஞ்சோம்னா தான் பிரச்சனை வரும். அதான் பிரதர் கெனத் ஹேகின் அவர் சொல்லுவார், மேகம் நகழும் போது நகழுங்கள், மேகம் நகலாத போது அமருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மேகம் கிளம்புதான்னு பார்ப்பாங்களாம். கிளம்புனா கிளம்புவாங்க, கிளம்பலை அப்படின்னா 2 நாள் மேகம் கிளம்பலைனாலும் 2 நாள் பிரயாணமே கிடையாது. 1 மாதம் மேகம் நகலனாலும் 1 மாதம் உட்காந்துருப்பாங்க. அவங்க இயற்கை கால சூழ்நிலையும் பார்க்க மாட்டாங்க, மேகத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. கையத்தட்டு. நீங்கள் எதைத்தான் பார்க்கணும்? மேகத்தை தான் பார்க்கணும். எல்லாரும் ஓகே சொன்னாலும் மேகத்தை பார்க்கணும். அவர் மூவ் பண்ணால் மூவ் பண்ணணும்.
அவர் மூவ் பண்ணாமல் யார் சொன்னாலும் மூவ் பண்ணக்கூடாது. அவர் மூவ் பண்ணிட்டார்னா யார் தடுத்தாலும் நிற்கக்கூடாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மேகம் நகண்டாயலாம். நீங்களும் எப்படி தான் நகலணும்? அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் நகலணும். மேகம் நகல்றதுக்கு முன்னாடி நீ போயிட்டீன்னா வெயில் தான் இருக்கும், வனாந்தரத்தில் வழி தெரியாமல் செத்துருவ. அல்லது மேகம் நகண்ட பிறகு நீ நகலாம உட்காந்துருந்தன்னு வச்சுக்கவேன், நீ விரட்டிட்டு போகணும். அதனால் நகலும்போது நகலுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு வரி எழுதுறாரு. ஒருவேளை மேகத்தை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி கூட போ, அது பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா உனக்கு முன்னாடி மேகம் போயிட்டுருக்கு, கர்த்தர் போயிட்டுருக்காரு, ஜனங்கள் போயிட்டுருக்காங்க. நீ லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல, தயவு செய்து முன்னாடி மட்டும் போயிடாதுன்றாரு. ஏன்னா உனக்கு முன்பாக அங்கே யாருமே இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த உலகம் ஒன்றும் என்ன செஞ்சிடாது, என்ன சொல்ல வந்து நின்று போயிடாது, அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் தேவன் தர்ற ஆசீர்வாதங்கள் எதுவும் ஸ்டாப் ஆகிடாது, எல்லாம் கரெக்டாக வந்து சேரும். அதனால் மெதுவாகவே இருங்க. ஆமேன்னு சொல்லுங்கள், மெதுவாக இருங்க. நீங்கள் பாட்டுக்கு வரும்போது நான் யோசித்தேன், மழை பெய்யுது, சூப்பராக இருக்குது. ஆனால் நான் வந்து இவ்வளோ பேர் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. வெளியில் பார்த்தா அவ்வளோ வண்டி இருந்துச்சு, இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. நான் எப்படி இந்த வீடியோவும் ஒரு 10,000 பேர் பார்த்துருவாங்க. முன்னெல்லாம் மழை பெஞ்சால் நம்பர் குறையும் கொடுமலை, இப்போ அப்படிலாம் கிடையாது. என்ன மழை பெஞ்சாலும் பார்க்குற வியூஸ் பார்க்குறேன். ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல வேறு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்போ பிசாசு லைட்டாக கன்ஃபியூஷனில் இருக்கிறான். மலைக்கு அப்பாற்பட்ட ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 10,000 பேருக்கு போக வேண்டிய வார்த்தை இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் மட்டும் போகிறதே அவ்வளோ பேர் ரீச் பண்ணுறதுக்கு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, இயற்கையெல்லாம் தாண்டி. ஸோ பதறாமல் இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்ச தேவன் எப்படி நடத்திடுவார்? நீ என்ன எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும் சொல்லுங்கள், 1 லிட்ரு தேய்ச்சிட்டு உருண்டா வந்து 1/4 கிலோ மண், 5 லிட்ரு ஊற்றிட்டு உருண்டா 1 வண்டி மண்ணை ஒட்டிட போகுது, அதுவும் அதே மண். அதனால் ஜெபத்தை கூட்டு, உபவாசத்தை கூட்டு, ஒன்றையும் கூட்ட வேணாம், அது தானாக நடந்துடும். உங்கள் ஃபெய்த் இருக்குது பார்த்தீங்களா, நடக்கும்ன்றது தான் ஃபெய்த்து. சொல்லவா, ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா விசுவாசிங்க. பக்கத்தில் பாசனம் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா விசுவாசிங்க. விசுவாசத்தை எப்படி காட்டுறது? அமைதியாக உட்காந்து தான் காட்டணும். அவிசுவாசத்தை எப்படி காட்டுறது? ஏதாச்சும் ஆட்டம் ஆடி தான் காட்டணும். எல்லாம் சொல்லலாம், அவிசுவாசம் ஆடும், விசுவாசம் அமரும். அப்போ என்ன சொல்கிறேன், ஒருத்தன் ஆடிக்கிட்டே இருக்கான், இவனுக்கு அங்கே என்ன செய்யுது, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில். இப்போ ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், இவனுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட் நடக்கும் தெரியுமா? 500 கிலோமீட்டர் ஸ்பீட் நடந்துக்கிட்டு இருக்கும் வேலை. ஏன்னா இவன் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஆவிக்குரிய ஒரு வேலையை பார்த்துக்கிறேன். ஏன்னா உட்காந்து க்ளீனாக விசுவாசித்துக்கிட்டு இருக்கிறான். ஆகவே அமர்ந்திருக்கும் போது தேவன் வேகமாக வேலை செய்கிறார். நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் அமர்ந்திருப்பது தான் சரியான ஸ்பிரிச்சுவல் பொசிஷன். ஆமேன். ஸோ ஆகவே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லிட்டு கடந்து செல்கிறேன். ஆபிரகாமின் விசுவாசத்தின் ரகசியம். இதை பல 100 முறை நான் இந்த சாப்டரை நான் பேசியிருக்கிறேன், இந்த பேசேஜ் நான் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த நியூ டைமென்ஷன் ஆவியானவர் வந்து சில நேரம் வந்து இது இப்பொழுது தேவை அப்படின்னு, அவ்வளோதான். இது புதுசு பழசு அதெல்லாம் அப்புறம், இது இப்பொழுது தேவை, இது இப்பொழுது தேவை, அவ்வளோதான். இது இப்பொழுது தேவை. ஒருவேளை இதே செய்தி ஒரு 2000 செய்தியில் எங்கேயோ போய் உட்காந்துருக்கலாம், ஆனால் என் பிள்ளை போய் தேடி எடுக்க முடியாது. அதனால் இப்போ இது அவனுக்கு தேவை, நீ இன்னொரு தடவை கூட எடுத்து அவன் கையில் கொடு, ஏன்னா இப்போ வந்து அவன் ரெடியாக நின்றுட்டு இருக்கான், நீ உள்ளே போய் தேடி எடுத்துக்கானலாம் சொல்லாது, எது கொடு அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். தட் இஸ் வாட் ப்ரொஃபெட்டிக் மூவ். அதனால் இந்த செய்தியை நான் கொடுப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இதில் வந்து ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தான் என்பது குறித்த ரகசியம் இது. இதெல்லாம் மிஸ்ட்ரி. நாமும் கூட இதை படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியிலே ஆவியான ஒரு உதவியோடு கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மேன் அந்த பூமியில் இருக்கலாம். இந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக, இந்த உலகம் பார்த்து வியக்கத்தக்க ஒரு வளர்ச்சியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு ஒரு விஷயத்தை நான் வாசித்தேன். பவுல் சொல்கிறாரு,
நான் இருக்கவா செத்துறவான்னு 2 நாள் யோசிச்சுக்கிட்டு, இருக்கவா நான் கடவுளோட போயிடவா அப்படின்னு ஒரு 2 நாள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றாப்புல. என்ன சார் இது சாவுன்றது கடவுள் பார்த்து கொடுக்குறது தானே? அதெல்லாம் கிடையாதுப்பா, நம்மளாம் சூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றாரு. பவுலை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது நம்ம எப்போ சூஸ் பண்ணுவோம் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ மாதிரி எங்களுக்குள்ள டீ கடை இருக்குது, நீங்கள் எப்போ டீ சாப்பிடணும் சாப்பிட்டுக்கலாம். பவுலோட பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது அப்படி தான். அதாவது 2ல் எதை நான் தெரிந்து கொள்ளணும்னு எனக்கு தெரில, அதுதான் இருக்கவா இல்லை கிளம்பிடலாமான்னு அப்படி ஏதோ இங்கேருந்து தூத்துக்குடிக்கு போகிறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல. நான் இதை 2ல் எதை தெரிந்து கொள்ள, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆசீர்வாதங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. கைத்தட்டுங்கொள்வதோ இருக்கு. ஆமாம், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இம்மார்டாலிட்டி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாகணும் விரும்புகிறேன்றப்போ எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். பவுல் சொல்கிறாரு, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால் உங்களுக்கு போஜனத்தை கொடுக்காமல் குடிக்க பாலை கொடுத்தேன். ஒரு நல்ல தாய்க்கு வந்து பிள்ளைக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு தெரியும். அது பாட்டுக்கு வந்து கட்லெட்டை போட்டு 6 மாத பிள்ளைக்கு ஏற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஆர்வக்குள்ளரில் ராபான்னா கொஞ்ச நேரத்தில் அப்படின்ற மாதிரி விற்கிடும் அது. அப்போ நல்ல சத்தான உணவு தான். ஆனால் அவனே பாவம் இப்போ தான் தெய்வீக சுகத்தை ஏற்றுக்காத லெவலில் இருக்கிறான். அதுக்கு போயிட்டு ஆர்கியூ பண்ணிவிட்டு 10 பேர் பேசிட்டு, அப்படியாப்பா அவனை கூப்பிட்டு முதுகில் தடவி சாகணும்னு விரும்புறியா செத்துருப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, கொஞ்ச நாள் 30 வருஷம் வாழ்வியில் 30 வருஷத்துக்குள்ள நீ வளர்ந்துருவ, அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் நான் உனக்கு சொல்கிறேன், முதல் நீ சாக மாட்டேன், 30 வருஷம் நீ சாக மாட்டேன்ற நான் விசுவாசிக்கணும். விசுவாசத்தை அவன் அன்போடு ஆசீர்வதித்து அனுப்பிச்சிருங்க. போட்டுக்கிட்டு வந்து நேரங்காலம் தெரியாமல் இரவும் பகலும் இப்படியே போட்டு வந்து சாவு இருக்கா சாவு இல்லையா, அது ஒரு ஸ்டாண்டர்டான பீப்புள்கிட்ட பேசுனா ஓகே. இவன் இன்னும் இதுக்கே வரல. எதுக்கு? கூரை ஏறி கோழி பிடிக்காதவனை போய் கோட்டை ஏறி கொடியை நாட்டுன்னு எங்கிட்டு கொடி நாட்டுவான். அதனால் யூ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய், இஃப் யூ வாண்ட் டு டை, இஃப் யூ வாண்ட் டு லிவ், அவ்வளோதான். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்று உங்கள் புலவர்கள் சிலர் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே விரும்புகிறவர்களுக்கு தான் அது, அவ்வளோதான். அப்போ கிருபை வந்து அவன் அடுத்து எழுதுறேன் கீழே, நான் வந்து போகலாமா இருக்கலாமா அதை சொல்ல வரேன். நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட் அது கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, பவுல் அதுக்கப்புறம் தொடர்ந்து எழுதுறாரு, நான் உங்கள் கூட இருக்கலான்னு நான் முடிவெடுத்துருக்கேன், அதனால் இப்போ தூத்துக்குடிக்கு போகல, 1 வாரம் கழித்து போகிறேன் அப்படின்ற மாதிரி. நான் இப்போ சாகலப்பா, நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறேன்றேன். என்ன சார் எல்லாமே உங்கள் கையில் தானே சார் இருக்குது? ஆமாம் சார், நம்ம கையில் தான். தட்டுங்க சார். அதுக்கு இருக்கிறதுக்காக சொல்கிற ரீசன், உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காக நான் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரனோடு இருப்பதின் ஆசீர்வாதத்தை பாருங்க. ஒரு ஊழியக்காரனோடு நாம் இருந்தால் நம்முடைய விசுவாசம் வர்த்தித்து கொண்டே இருக்கும். கை தட்டுங்களேன் நல்லா. such a blessing in being with the minister of God. ஒரு தேவ மனுஷனோடு இருப்பது என்பது நம்முடைய விசுவாசம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு குறிப்பிட்ட செய்தியை நீங்கள் குறிப்பிட்ட மனுஷனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது குறிப்பிட்ட ஊழியரோடு இணைந்திருக்க நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கும். ஆவியானவர் சொன்னார், ஹவு டு டெவலப் யுவர் ஃபெய்த், எப்படியெல்லாம் விசுவாசத்தை வர்த்திக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, ஊழியக்காரனோடு இருந்து அந்த ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தை, பிசாசு என்ன செய்யணும், உன்னை அழிக்கணும், உன்னை வந்து சட்னி ஆக்கணும், துவையலா வச்சு அரைச்சிடணும் அப்படின்னு யோசித்தா நான் முதல் என்னமா செய்வான் சொல்லுங்க பார்ப்போம், ஊழியக்காரன் பிரிப்பான். அப்படின்னா உன்னை அம்மியில் வச்சுட்டான்னு அர்த்தம். அம்மியில் வச்சு இஞ்சிக்கு மேலே நச்சு வாங்கி பாருங்க, நச்சுக்கு அப்படி நச்சுக்கிட்டான்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அரைக்க போகிறேன்னு அர்த்தம். உன்னை நல்லா புரிஞ்சுக்காங்க. வாயிலேருந்து ஒரு நச்சு வார்த்தை வருதுன்னா என்ன வருதுன்னு அர்த்தம், நான் வந்து இதை விட்டு போகிறேன், ஊழியத்தை விட்டு போகிறேன், ஊழியக்காரனை விட்டு போகிறேன், செய்தி கேட்குறேன். இந்த இடத்துக்கு வந்தானாலே அவன் அம்மியில் வச்சு இஞ்சியில் தலையில் வச்சுட்டான்னு அர்த்தம், நச்சுக்கு அப்படின்ட்டான்னு அர்த்தம். அதனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, விசுவாசம் காலியாகும் ஃபஸ்ட்டு. 2வது விசுவாசம் காலியானா முடிங்க டேஸ் காலியாகும். சொல்லுங்க, புரியலையா? விசுவாசம் காலியான என்ன காலியாகும்? எல்லாமே காலியாகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப எல்லாமே எதுல தான் இருக்கு? விசுவாசத்தில் இருக்கு. அப்ப விசுவாசிக்காதவனுக்கு எல்லாம் கூடாதுன்னு சொல்லலாம். நான் வேற தமிழ்ல சொல்லவா, குறையும்னு வச்சுக்கோ. கூடும் குறையும். ஸோ ஃபெய்த்தை காலி பண்றதுக்கு முதல் வேலை பிரசங்கிக்கிறவன் மீது இருக்கிற நம்பிக்கையை பிசாசு எடுப்பான், அல்லது பிரசங்கிக்கிறவனுடைய நிழலை விட்டு பிசாசு வெளியே கொண்டு வருவான். ரெண்டு நடந்தாலே நீங்க உங்க தலையில வந்து ஒரு 8 இன்ச் ஆணியை வச்சுட்டான்னு அர்த்தம், உன்னை பஞ்சு பண்ணலன்னு அர்த்தம். அதாவது முதலாவது முன்னாடி பேசிட்டு இருக்கிற மேல இருக்கிற நம்பிக்கையை தூக்குறது. இதுதான் பிசாசோட ஆழமானது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்துட்டு தங்களால் வாழ்க்கை ஃபுல்லாக கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையேன்னு அலைகிறவர்களை பார்த்துருக்கிறேன்.
என்னடான்னு கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா, கூர்ந்து விசாரிச்சா, நீ ஏதாச்சும் இல்லை ஊழியக்காரனை நேசிக்கிறியான்னு கூர்ந்து கேட்டிங்கன்னா எனக்கு எந்த ஊழியக்காரன் மேலேயும் அப்படின்னு வார்த்தை வரும். அப்போ கண்டுபிடிச்சிக்காங்க. அதனால தான் இவனுக்கு விசுவாசம் டோட்டலாக என்ன செஞ்சிருக்கு. அப்போ ஊழியக்காரன் மீது இருக்கிற ஒரு மரியாதை, நம்பிக்கை, ஊழியக்காரன் இணைக்கப்பட்ட இணைப்பு, இது விசுவாசத்தின் வர்த்தனைக்கு பயன்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அப்போ அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் உங்களை நேசிச்சாருன்னா அவர் கொடுக்குற பெரிய பிளெஸிங் என்ன தெரியுமா? நல்ல ஊழியக்காரனை உங்களுக்கு தருவார். இஃப் காட் கிவ்ஸ் யூ எ குட் பெஸ்ட்டு அல்லது ரைட் மினிஸ்டர் ஆஃப் காட்னா அதுக்கு என்னென்ன அர்த்தம்? நான்லாம் கடவுளுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவேன். ஏன்னா நான் சந்தித்த ஊழியர்கள் எல்லாம் அப்படியே அப்படியே முத்துக்கள். அவங்களோட கனெக்ட் ஆன அவங்க மதுரை பாஷையில் சொல்கிறேன், அவர்களோடு நான் கனெக்ட் பண்ணனால என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட திருப்பு முனைகள். அப்போ இதுலேருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், கர்த்தர் என்னை நேசிக்கிறாரா. ஆமாம். அதனால தான் நம்மளாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சிருக்கிறாரு. ஒருத்தனை நேசிக்கிறாருன்னா நல்ல ஒரு ஊழிய தலைவனை தருவாராம், இன்னொன்று நல்ல ஒய்ஃப் தருவார். இது ரெண்டும் கடவுள் ஒருத்தன் நேசிக்கிறாருன்னு அர்த்தம். இது ரெண்டில் ஒன்று மாறிச்சினாலும் பெரிய சிக்கல். ஒய்ஃப் மாறிட்டா இந்த உலக வாழ்க்கை அழிஞ்சிச்சு. உங்களுக்கு ஒய்ஃப் தப்பானால சூஸ் பண்ணிட்டேன், இந்த உலக வாழ்க்கையை அழிஞ்சிச்சு. தலைவனை தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுமையில் வாழ்க்கையை அழிஞ்சிச்சு. இந்த ரெண்டு வாழ்க்கைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். ஆமாம், ஒய்ஃப் ஷுட் நாட் பி நைஃப். அதனால் கர்த்தருடைய, அதாவது பைபிள் சொல்லுது, புத்தியுள்ள மனைவி கர்த்தரவர்களும் ஈவு. ஆமாம், அவர் ஈவாக கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக்கொள்கிறான். ஆமாம், அது ஆழ்ந்த அர்த்தம் முடியாது, அது இன்னொரு நாள் பார்ப்போம். அப்போ இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட். அப்படிதான் நல்ல லீடர் காட்ஸ் கிஃப்ட். அதனால் கடவுளை பற்றி கை நீட்டுறவனும் லீடரை பற்றி கை நீட்டுறவனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருங்க. அவன் எல்லாம் அதாவது தெக்கபோலி என்கிற ஒரு இடத்துல பிசாசு பிடித்த ஒருவன் ஒருத்தன் அலைஞ்சிட்டு இருந்தானா. அவன் எவனுமே போக முடியலையா. அந்த மாதிரி ஆளுங்க அவங்க ஊழியனை பற்றி பேசுகிறாங்க. அந்த ஊழியன் எடுத்துக்காங்க அப்படின்னா அவன் அந்த லேகியம் வெரி டேஞ்சரஸ். நீங்கள் அவனை 8வது பார்த்தீங்கன்னா 9வது வழியாக போயிருங்க, அதான் நல்லது. கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிடும். நம்ம ரோடு ஸ்மூத்தாக இருக்குன்னு வாழ்க்கை கரடு முரடாயிடக்கூடாது. கர்த்தர் ஆசிரியப்பார். ஸோ ஃபெய்த் டெவலப் பண்ணுறது நல்ல ஊழியரோடு இணைந்திருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். கைத்தட்டுங்களே ஒருத்தவருக்கு. ஆமென். He was strong in faith. He was not weak in faith அப்படினே வருது. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். என்னுடைய ஆசை, ஆண்டவரே நானும் கூட விசுவாசத்தில் வல்லவனாக இருக்க வேண்டும். நான் எழுந்து நிற்கும்போது காற்றும் கடலும் என்னை கண்டு பயப்பட வேண்டும். ஆண்டவரே, வியாதிகளுக்கு முன்பாக நான் நிற்கும்போது அந்த வியாதிகள் என்னுடைய நிழலை கண்டு அஞ்ச வேண்டும். பேதுருவோட நிழலை பார்த்து ஓடிச்சான். ஐயோ, பேதுரு வந்துட்டான்டா, பேதுரு வந்து கையை தட்டுங்க. Thank you Lord. அத்தகைய விசுவாச வீரர்களாக உங்களை மாற்றுவது தான் தேவனுடைய திட்டம். காட்ஸ் டிசைன், அவருடைய டெஸ்டினேஷன் எல்லாம், ப்ரீ டெஸ்டினேஷன் எல்லாமே உங்களை விசுவாசத்தில் வல்லவர்களாக்குவது. ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன். அப்போ ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசத்தில். ஆமாம், சீக்கான ஆளாக இருக்க முடியாது, ஸ்ட்ராங்கான ஆளாக தான் நம்ம இருக்க முடியும். ஏனென்றால் ஹைப்ரிடு எப்போவுமே எதைத்தான் கொடுக்கும்? ஹைப்ரிடத்தான் கொடுக்கும். ஹைப்ரிடத்தான் கொடுக்கும். லோ பிரீடு வரவே வராது. நீங்கள் நாட்டு நாய்க்கு பிறக்கிற நாட்டு நாய் தான் அல்லது ஜெர்மன் ஷெப்பர்டு இந்த மாதிரி. இன்ஃபேக்ட் நாட்டு நாய் தான் ஹைப்ரிடுன்றாங்க. இப்போ அதில் இருக்கிற ஆக்டிவ்லாம் ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் கிடையாதுன்றாங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட்ட பிறகு ஜெர்மன் ஷெப்பர்டாக தான் இருக்கும். அப்போ ஆபிரகாமின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாகத்தான் இருப்பீர்கள். அவன் எப்படி விசுவாசத்தில் வல்லவனானான்? 4 பாயிண்ட்டு நறுக்குன்னு சொல்கிறேன். எப்படி வாசிப்போம்? 4ஆம் அதிகாரத்தில், 4 தானே எல்லாம் சொல்லுங்கள், 4ஆம் அதிகாரத்தில் 4 பாயிண்ட்டு வாசிப்போம். 4:17.
அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இந்த பவுல்ட்டு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு ஆள் அவரு அப்படின்னு சொல்ல மாட்டார், ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்து தான் அவரு அப்படின்னாரு. அதாவது தேவனுக்கு முன்பாக தகப்பனானான்னு சொல்லாம மரித்தோரை உயிரோடு எழுப்பி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக. ஒவ்வொரு தடவை தேவன் தேவன் சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு அடைமொழி அவருடைய கேரக்டரை சொல்லி சொல்லி சொல்லுவாங்க. ஆமென். இந்த இடத்துல சொல்றான், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இருக்கிறாள் எப்படிங்க அழைப்பீங்க? இருக்கிறாள் எப்படி அழைப்பீங்க? காட்ஸ் கேரக்டர். இருக்கிறாள் எப்படி அழைப்பீங்க? இப்போ நான் பார்த்து ஜான் ஜான் நீங்கள் வாங்க ஜான், எந்திரிங்க ஜான், எந்திரிங்க ஜான், எந்திரிக்கிறாரு. ஓகே உட்காருங்க ஜான். இருக்கிறாரு நான் பேசுகிறேன், இங்கே வாங்கன்னா அவர் வருவார். இப்போ ஜான் அப்படின்னும்போது ஜான் கவனிக்காமல் இருந்தானே, என்ன ஹலோ ஜான், ஜான் கூப்பிட கேட்குதா, வாங்க அப்படி தானே பேசுகிறேன். அப்படித்தான் அவர் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் அப்படி இருக்கிற ஆளை கூப்பிடுற மாதிரியே அவர் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. பெருக்கம் உண்டாவதாக என்று சொல்லி, வெளிச்சம் உண்டாவதான்னு சொல்லும்போது, ஹலோ வெளிச்சம் இப்போ கேட்கலான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சும்மா சொல்கிறேன், ஏய் வெளிச்சம் கேட்கலையா நான் சொல்கிறது, வாயா, நம்ம கண்ணுக்கு என்ன ஒன்றுமே தெரில, அவருக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெருக்கத்தையும் நீங்கள் இருக்கிறத பார்க்கணும். அது இந்த மாம்ச கண்ணுக்கு இல்லாததா இருக்கும், ஆவிக்குரிய கண்களில் இருக்கிறவையா இருக்கும். அப்போ எனக்கு 1.5 கோடி தேவைன்னா இப்போ நான் எப்படி கூப்பிட்டேன்? அந்த 1.5 கோடியை இருக்கிறவைகளை போல ஹலோ 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 அப்படி கூப்பிடணும். 10 மில்லியன் அது 10 மில்லியன்ஸா 10 மில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யணும்? அதை கூப்பிடணும். 15 மில்லியன்ஸ் அதை சொல்லி நான் இயேசு நாமத்தில் உன்னை வான் கட்டளை கொடுக்குறேன். கேட்கலையா உனக்கு? வாப்பா சீக்கிரம் வா வா. அந்த பேசும்போது அது வெளியே வந்துடும். அது வந்துடும். கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணி சாட்சி சொல்லுவேன் பாருங்க, நான் உங்கள்கிட்ட முடிஞ்சிருச்சு. அப்பேற்பட்ட தேவன், அவருக்கு இல்லாததுன்னு எதுவுமே இல்லை. அவர் இல்லாததை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். அந்த தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். எப்படி தகப்பனான்? ஃபாதர் ஆஃப் என்ன சொல்ல பிலீவர்ஸ், ஃபாதர் ஆஃப் த பிலீவர்ஸ், விசுவாசிகளுக்கு தகப்பனானான். ஒரு 4 பாயிண்ட் போட்டு பார்க்குறோம். எப்படி அவன் இப்போ ஆபிரகாம்கிட்ட போய் நீ எப்படிங்க தகப்பனானா அப்படின்னா, அவன் இந்த 4 வசனத்தை தான் சொல்கிறான். இது அவனுடைய பர்சனல் லைஃப்லேருந்து சொல்லப்படுகிற வார்த்தை. வாசிப்போம் 18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவே இல்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஏதுவில்லாதது. நீங்க எப்படி ஃபெய்த்தில் எவ்வளோ பெரிய ஆளா? நீங்க சொல்லுவான், தம்பி சான்ஸே இல்லையா? அவர் சொன்னதை இப்போ ஆபிரகாம் உங்கள்கிட்ட இப்படி தான் சொல்லுவார். அவர் இது நடக்கும்னு சொன்னார்லப்பா, அவர் சொன்னது நடக்கிறதுக்கு அங்கே சான்ஸே இல்லை, நம்புறதற்கு ஏதுவே இல்லை அப்படின்னா ஒரு சலனம் கூட இல்லை. சில நேரங்களில் தேவன் ஒன்று சொல்லியிருப்பார் பாருங்க, அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லாமல் இருக்கும். அப்படின்னா தட் இஸ் த ரைட் பொசிஷன் டு பிலீவ் அர்த்தம். தட் இஸ் த ரைட் பொசிஷன் டு பிலீவ். ஆமென். தட் இஸ் த ரைட் பொசிஷன் டு பிலீவ். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயா நான் விசுவாசிக்கலாம்யா, ஆனால் ஒரு அறிகுறியும் இல்லைன்னா அப்புறம் சொல்லி எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. என்ன தேவன் ஒன்று சொன்னப்ப அங்கே அந்த அறிகுறியே இல்லை. ஏதாச்சும் ஒரு சின்ன அறிகுறி ஒன்றுமே இல்லை, ஒரு சலனமும் இல்லை. என்ன அர்த்தம்? நம்புவதற்கு ஏதுன்னா என்ன? ஒரு ஹெல்ப்பு, ஒரு பாசிட்டிவ் சைனு எதுவுமே இல்லை. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ கலக்கத்தோடு கேள்விக்குறியோடு அமர்ந்திருக்கலாம். ஆவியானவர் சொல்றாரு, இது நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. நீ நினைக்கலாம் அது நடக்கிறதுக்கு ஒரு அறிகுறி இல்லை சார்னு. ஆபிரகாமுக்கு அது எப்படி நடந்ததோ உனக்கு அப்படி நடக்கும். அது ஆபிரகாமுக்கு மாத்திரமா எழுதப்பட்டிருக்கிறது, அது நமக்கும் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அறிகுறியும் இல்லை. அவன் சொல்றான், என் சரீரம் செத்து போயிருந்துச்சா, என் மனைவியின் சாராளின் கர்ப்பம் செத்து போயிருந்தது, இந்த லேண்டை உனக்கு தருவேன் அவர் சொன்னப்ப ஒரு அடி நிலம் கூட எனக்கு சொந்தம் கிடையாது. சரி சுதந்திரிக்கலான்னு பார்த்தா சுதந்திரிக்கிற அளவுக்கு ஒருத்தன் 5 அடி 6 அடிலாம் கிடையாது, அம்பிட்டு 12 அடி 15 அடியில் நிற்கிறாங்க.
ஸோ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் உனக்காக வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் உனக்காய் கிரியைகளை செய்வார் என்பதுதான் விசுவாசம். எந்த சலனமும் இல்லை. ஏது இல்லாதிருந்தும் ஒன்றை நம்பிக்கையோடு விசுவாசிப்பதுதான் விசுவாசம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்பிக்கை என்பது எதிர்காலம், விசுவாசம் என்பது கடந்த காலம். இட் இஸ் ஃபினிஷ்ட். நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. யூதர்களுக்கு மேசியா நம்பிக்கை. பைபிள் சொல்லுது இஸ்ரவேலின் நம்பிக்கை. ஒரு காலத்தில் மேசியா வருவாரான். நமக்கோ மேசியா விசுவாசம். அவர் முடித்து விட்டார் என்பது.